மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு கரிஷ்மா இல்லாம லீடர்ஸ் இருக்க முடியுமா? ஒரு பொதுவான கேள்வி. நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்துல பல்வேறு விதமான கரிஷ்மாவை நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப முக்கியமா காலத்தின் அருமைகளை சுருக்கமாக சொல்லுறோம். ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா, அதாவது இரு திசைப்பட்ட இரு துருவங்களை கொண்ட ஒரு கரிஷ்மாவை நான் பார்க்குறேன். ஐயன் வள்ளுவர் சொல்வாரு, செவிகை சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்வார். ரொம்ப கடுமையா செவியில கேட்க முடியாத அளவிற்கு கடும் சொற்களை சொல்லுகிற அவதூறுகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வேந்தன் தான், அவருடைய அந்த நிழல்ல தான் உலகம் அமைதியா தங்கும்னு. ஏன்னா எல்லார் மேலையும் விழறத அவர் தாங்கிக்கிறாருன்னு. இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் முதல்வர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு பல தலைவர்களை வரலாறு கண்டு இருக்கிறது. யாரும் சந்திக்காத மிக மோசமான நெருக்கடிகளையும் அவதூறுகளையும் சோதனைகளையும் நம்முடைய முதல்வர் சந்தித்திருக்கிறார். எல்லாவற்றையும் மிக இயல்பாக தாங்கி கடந்து போகிறார். அது அவருடைய பெரிய கரிஷ்மாவா நான் பார்க்கிறேன். இது மாதிரி ஒரு கொள்கை நிலையில வலிமையாக உறுதியாக நின்று போராடின பல தலைவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த தலைவர்கள் கொள்கை நிலையில் உறுதியாக இருப்பாங்க, தங்களுடைய உயிரியை கூட தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் களத்தில் வெற்றி பெற முடியாமல் போயிருப்பாங்க. ஆனால் கொள்கையிலையும் உறுதியாக இருந்து எல்லா களத்திலையும் வெற்றி வெற்றி அப்படின்னு இந்த ரெண்டு இருதுருவ பேராளுமை அதனுடைய அடையாளமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விளங்குகிறார். இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன், எனக்கு புரியுது. பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப மனம் நிறைந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அரசியல் களம் என்பது ஒரு உடனடி தேவைகளை எதிர்கொள்கிற களம். உடனடி தேவைகளை எதிர்கொள்கிற அரசியல் களத்தில் வெற்றி பெறுகிறவர்கள், அதில் கவனம் செலுத்துகிறவங்க. எதிர்கால சந்ததியை கணக்கில் கொள்ளுகிற பண்பாட்டு தளத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஆனால் அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் தமிழகத்தை தலைநிமிர்த்தி இருக்கிற ஒரு பேராளுமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னுடைய மனசோடு நான் அது சொல்லணும், ஆனாலும் அவையில் சொல்கிறேன். முதல்வர் ஒரு ஆரோக்கியம் வரும்போது ஸ்மார்ட்டாக அந்த அவருடைய நடை நிற்கிறது, அந்த ஸ்மார்ட்னஸை நான் ரசிச்சிருக்கேன். இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி, அவருடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய துணைவியார், எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ வேலைகளை இப்படி வேலை செய்கிறாரு. எல்லாம் நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட சொன்னார், அப்படி எங்களை வேலை வாங்குறாரு, வேலை செய்கிறாரு. இவ்வளவு வேலைகளுக்கு பின்னாடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்திருக்கிற அந்த அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். நிறைவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம்னு அவை திருமகள் சொல்லுவாங்க. வலிமையானதெல்லாம் எல்லாத்தையும் வெற்றிடாது, அதுதான் அதனுடைய அடிப்படை. வேழத்தில் பட்டுருவும் கோல் யானையை தைக்கிற அந்த அம்பு பஞ்சில் பாயாது, பஞ்சை அது குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவை திருமகள் என்னன்னு சொல்லுவான், நெட்டிருப்பு பாறைக்கு இருப்பு பாறை, அந்த கட்டப்பாறைக்கு நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. இந்த இடத்துல பாறைங்கிறது கல். இந்த பாறையால் குத்துனா கூட கல்லை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும் அப்படின்னு அழகா தமிழ் மகள் அவை சொல்லுவாள். பாஜக என்கிற பாறைக்கு தமிழ்நாடு வழிவிடாது. ஆனால் பாசத்தின் தேராய் பசுமரத்து வேராய் இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையிலான இந்த கூட்டணியின் வருகைக்கு தமிழகம் காத்திருக்கிறது, தமிழகம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவாக சொல்லி, ஒரு பொதுவான பார்வை, கடன் பற்றிய ஒரு உரையாடல். ஒரு மது போதையில் மூழ்கி கிடக்கிற குடும்ப தலைவர் மதுவுக்காக போய் கடன் வாங்கலாம். அந்த கடனையும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், தன்னுடைய கணவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாய் வாங்குற கடனையும் ரெண்டையும் ஒன்றா இணைச்சு பார்த்துட முடியாது. தமிழக அரசு ஒருவேளை கடன் வாங்கி இருந்தாலும் அது அடித்தட்டு மக்களையும் மேலுயர்த்துகிற நோக்கத்தோடு அந்த செயல்பாடு நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். எனது சார்பிலே வாழ்த்துகிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த மன்னை மக்களின் சார்பிலே, காட்டுமன்னார் கோவில் மக்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன்.
100 ஆண்டு வாழ்க, வெற்றி உமை சூழ்க என சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.